ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக 9 நாளுக்கு 9 வகையான சுண்டல் ரெசிபிஸ் எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு தேவையான இந்த சுண்டல் மசாலா ஒன்று ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சுண்டல் செய்யும்போது இந்த மசாலா மட்டும் நம்ம எடுத்து இப்போ நான் 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். பட்டை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சுண்டல் பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா சுண்டல் மசாலா பொடி ரெடி பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்பவும் பவுடர் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் தான். அதனால் பார்த்திங்கன்னா நான் சுண்டல்லாம் கொஞ்சமாக தான் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு எவ்வளோ பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கருப்பு கொண்டக்கடலை 1 கப் அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். குக்கருக்கு மாற்றிட்டு அதில் அந்த கொண்டக்கடலையெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கடைசி தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நல்லா குக்காகி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு 1 விசில் தான் வரும் என்னோடய குக்கர் டைப்புக்கு. உங்களது எப்படின்னு பார்த்து நீங்கள் குக்கர் விசில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 பட்டை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கடுகு வெடித்ததும் பார்த்திங்கன்னா அடுத்ததாக கொண்டக்கடலையே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் மசாலா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணது அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொண்டக்கடலை சுண்டல் நமக்கு ரெடி ஆயிட்டு. கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நைட்டே 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலாம் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 1 விசில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வேர்க்கடலை நல்லா குக்காகி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கிறேன். ஏன்னா 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கிறேன். இப்போ வேக வச்ச கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட், துருவின கேரட் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு சின்னதாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு சின்னதாக கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கடைசியாக சுண்டல் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வேர்க்கடலை சுண்டல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 1 விசில் நான் வச்சுக்கிறேன். கடலைப்பருப்புலாம் நமக்கு குழையாமல் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். கடுகு வெடித்ததும் பார்த்திங்கன்னா அடுத்தது எடுத்து வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சுண்டல் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிறு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து விசில் வச்சுக்கலாம். பச்சை பயிறு இப்போ வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். கடுகு வெடிச்சதும் பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பயிறு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுண்டல் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஹெல்த்தியான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 கப் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொண்டக்கடலையெல்லாம் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து விசில் வச்சிடலாம். இப்போ நமக்கு கொண்டக்கடலையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தாளிப்பு அதே சேம் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூனு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்தது இந்த கடுகெல்லாம் வெடித்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொண்டக்கடலையே இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணி பயிறு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு வெள்ளை காராமணி பயிரை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை விசில் வச்சிடலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். வேக வச்சு வச்சுருந்த காராமணி பயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுண்டல் மசாலா சேர்த்துக்கிறேன். வந்து வெள்ளை காராமணி பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை விசில் வச்சிடலாம். நமக்கு பட்டாணி நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ நான் வேக வச்ச பட்டாணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு கொள்ளு பார்த்திங்கன்னா நைட்டே எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை விசில் வச்சிடலாம். கொள்ளு வந்து நமக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு. இதில் உள்ள கொள்ளு தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். வேக வச்ச கொள்ளுவை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சிவப்பு காராமணி இல்லைனா கிட்னி பீன்ஸ் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து கிட்னி பீன்ஸ் எடுத்து நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை விசில் வச்சிடலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சது பார்த்திங்கன்னா வேக வச்ச கிட்னி பீன்ஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.